ஹே மை ஃபேமிலிஸ், எதுக்கு இந்த ஓன் வாய்ஸ் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோனை திறந்தாலே ஒரு நாய் வந்து ஓன்னு குலைச்சிட்டு இருக்கு. ஐ திங்க் நான் யாரை பற்றி சொல்கிறேன்னா, அந்த ஜூலி நாயை பற்றி தான் சொல்கிறேன் நான். அதுக்கு பிஸ்கெட் வந்து எங்கெங்கே போய் தின்னுட்டு வந்து இங்கே குலைச்சிட்டு இருக்கிறது வந்துட்டு ஏன் குலைக்கிறதுனே தெரில. நல்லபடியாக இருந்தால் நம்மளும் பிஸ்கெட் போடலாம். அது பண்ணுறதுக்கு நம்ம பிஸ்கெட்லாம் போடக்கூடாது, செருப்பால் தான் 4 போடணும். சரிங்களா? அண்ணனை பற்றி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கு, விஜய் அண்ணாவை பற்றி. அந்த நாய்க்கு பேசுகிற தகுதியே இல்லை. சரியா? இன்னொரு விஷயம் வந்துட்டு, பெண்களுக்காண்டி அந்த நாய் எந்த விஷயத்துலையுமே சப்போர்ட் பண்ணலை, எதுக்குமே ஒரு வாய்ஸ் ஆஃப் கொடுக்கல. எதுக்கு வந்து இப்போ இவ்வளோ ஓவராக பண்ணிட்டு இருக்குன்னு தெரில. பிக் பாஸில் வச்சு கிளின்னு கிழிச்சதெல்லாம் பார்த்தா அதோட ஆக்டிங்லாம் பார்த்தல. இப்போ இன்னும் ஃபேமஸ் ஆகிறதுக்காண்டி வந்துட்டு கல்யாணம் பண்ணோமா, மூடிக்கிட்டு அனிமூன் போனோமா, புள்ளையே பெத்தமான இருக்கிறத விட்டுட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் நோண்டிக்கிட்டு இருக்கு அந்த ஜூலி. நல்லா வருது வாயில. சரிங்களா? நான் இப்பெல்லாம் பேச மாட்டேன், டென்ஷன் ஆகுது எனக்கு. ஆனால் நாய்க்கு கூட நன்றி இருக்குங்க, அந்த ஜூலிக்கு நன்றி இல்லை. சரிங்களா? சுத்தமாக நன்றி கெட்ட ஜூலி நம்பர் 1. இல்லடி, நீலாம் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பை பற்றி பேசுறியே, அங்கங்கே பாலியல் வன்கொடுமை நடக்குது, அதை பற்றி நீ என்னைக்காவது பேசியிருக்கியா? இப்போ உனக்காண்டி தானே வந்து நீ வாய்ஸ் கொடுத்துட்ருக்க. நீ வந்து நான் இம்ப்ரூவ் ஆகணும், நல்லா இன்னும் பேர இடத்துக்கு போகணும், நிறைய இடத்துக்கு போகணும் தானே வாய்ஸ் கொடுத்துட்ருக்க. உனக்குலாம் அறிவு இல்லை. சோறு தின்றியா இல்லை விதை இது தின்றியா வந்துட்டு? ஏன்டி ஊர் மேலே போனோம். முதல்ல உனக்குலாம் ஆஃபீஸ் இருக்கு, ஆஃபீஸ்ன்றியா? ஆஃபீஸ்னா முதல்ல உனக்கு என்னன்னு தெரியுமா? அண்ணன்ட்ட போய் பேசிட்டு இருக்க, விஜயனை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்க. இங்க வாங்க அங்க வாங்க, இங்கேதான் இருக்கன்ற. அவரோட நிழல கூட நீ தொட முடியாது, ஒரு இது கூட விடுங்க முடியாது. சரியா? ஏண்டி உனக்குலாம் என்ன பேசுறதுனே தெரியல கரும்பு. உன்னை பத்திலாம் பேசணுமான்னு யோசிக்கிறோம். ஆனா எங்க அண்ணனுக்காண்டி நாங்க குரல் கொடுத்துட்டு இருக்கோம். சரியா? தேவையில்லாத பாத்துட்டு இருக்க, மூடிக்கிட்டு இரு. சரியா? தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காத. என்னோட ஃபாலோவர்ஸ் ஃபேமிலி இருக்காங்களா, அவங்களாம் எனக்கு மெசேஜ் பண்ணி இவ்வளோ ஏதாவது கிழிச்சு விடுங்கன்னாங்க. அதுக்கு தான் வந்தேன். இந்த நாயை பற்றி பேசாமல் சாரி, நாய்க்கு கூட நன்றி இருக்கும், அதெல்லாம் நன்றி உள்ள ஜீவன். இது ஒரு நன்றி கெட்டது. பிக் பாஸில் கிளின்னு கிழிச்சு அங்கே இங்கேமா தொங்க விட்டாங்க. தொங்க விட்டுன்னு திருந்த மாட்டுது, அமைதியாக விட்டுட்டாங்க. கிட்னி திருடினது பத்தலை, அடுத்தது வந்து கிட்னி திருடி கேஸில் மாட்டிக்கிச்சுன்னா அந்த பிரச்சனை முடிகிற சாக்கில் வந்துட்டு இப்போ வந்து விஜயனுக்கு இதெல்லாம் பேசிட்டு நிற்கிது. இது கிட்னி திருடி கிறுக்கு கூ மயிறு, நீலாம் பொம்பளையாடி. ஓம் காளி ஜெய் காளி. ஜூலி ஒரு கண்டார ஒளி. மூஞ்சியும் வாய்ஸையும் கேட்டா என்னன்னே தெரியலடி. யாரை பார்த்து எங்களுக்கு எரிச்சல் வரதானு. உன்னை பார்த்தா அப்படி எரியுது, பத்திக்கிட்டு அடிக்கிற வெயில்ல எரியுதோ இல்லையே. உன்னை பார்த்தா ரொம்ப எரியுது. ஏன் எரியுதுன்னே தெரியல. மட்டமான கேவலமான கிறுக்கு கூ. அமைதியா பொத்திக்கிட்டு இரு எங்க அண்ணனை பத்தி பேசாம. சரியா? மூஞ்சப்பாரு.